அண்ணனை மீறி இங்க எதுவுமே என்னால செய்ய முடியாது அண்ணி. அட்லீஸ்ட் நீங்க மழையில நனையாம பாத்துக்க முடியும். அதுக்கு தான் அந்த கொடை எடுத்துட்டு வந்தேன். புடிங்க ப்ளீஸ். விஜய், நான் என்ன தப்பு செஞ்சேன்? என் அப்பா அம்மாக்கு சப்போர்ட்டா அவங்க கஷ்டத்துல கூட இருக்கணும்னு நினைச்சது தப்பா? எந்த தப்பு செய்யாத என்ன வெளியே அனுப்பிட்டாரே. என்ன ஆனாலும் சரி, இவங்களுக்கு முன்னால நான் தோத்து போகவே மாட்டேன். எவ்வளவு மழையா இருந்தாலும் சரி, ஏன் புயலாவே இருந்தாலும் நான் இங்க இருந்து நகர மாட்டேன். அப்பவாது என் மேல தப்பு இல்லைன்னு அவங்க எல்லாம் உணர்வாங்கன்னு பாக்குறேன். தயவு செஞ்சு நீங்க போயிடுங்க. ஐயோ அண்ணி ப்ளீஸ் அண்ணி. என்ன மன்னிச்சிடுங்க விஜய். எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க எனக்காக வந்து நிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ நீங்க எனக்காக நின்னீங்கனாலும் எல்லாரோட கோவமும் உங்க மேல திரும்பும். எனக்காக நீங்க எதுக்கு விஜய் அவங்க கோவத்தை சம்பாதிக்கணும்? போயிடுங்க விஜய். அண்ணி, இது என் தன்மானத்துக்காக நடக்கிற போராட்டம். இதுல எத்தனை கஷ்டம் வந்தாலும் அவரா என்ன உள்ள கூப்பிடுற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். என் மேல உங்களுக்கு மரியாதை இருக்கிறது உண்மைனா தயவு செஞ்சு போங்க விஜய். அண்ணி ப்ளீஸ் அண்ணி. போங்க விஜய். அண்ணி அட்லீஸ்ட் இந்த கொடையாவது புடிங்க அண்ணி. வேண்டாம் விஜய், தயவு செஞ்சு போங்க. போங்க. என்னது இது? சூர்யானாவும் சரி மகானியும் சரி ரெண்டு பேரும் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாங்களே, என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? ஹலோ ஆண்டி, நான் விஜய் பேசுறேன் ஆண்டி. கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க.